என்ன சேட்ஜி அதுக்குள்ளே கவுந்துட்டீங்க? அங்கதான் போறோம். முத்துகிருஷ்ணா ஐயா, இது அவனோட கையெழுத்து தானா? ஆமாங்க, சேட்டோட கையெழுத்து தான். டைப் படிக்கிறேன், அதை பத்தி இல்ல. யார் எப்படி போனா நமக்கு என்ன? ஊர் ஒம்பெல்லாம் ஏன் எழுத்துக்கிறீங்க? அப்படியெல்லாம் என்னால சும்மா இருக்க முடியாதப்பா. என் நண்பன் ஒருத்தன் உன்ன மாதிரி கோவிந்ததாஸ்னு பேரு, நாணயமானவன், பணக்காரன், பாவம் செத்து போயிட்டான். அவன் சாவரத்துக்கு முன்னால அவன் தம்பி என்ன பண்ணா, அண்ணனை ஏமாத்தி அம்புட்டு சொத்தையும் எழுதி வாங்கிக்கிட்டான் அயோக்கிய பையன். இப்போ கோவிந்ததாஸ் குடும்பம் நடுத்தருவுல நிக்குது. நண்பர்கள் குடும்பம் நடுத்தருவுல நிக்கிறத பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியுமா? அதனால தான் ஒரு விதமா செட்டப் பண்ணி அவன் தம்பி கிட்ட வெத்து பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டோம். அவன் தலையெழுத்த நீ டைப் படி. இத பாருங்க, யார் யாரை ஏமாத்தனா உங்களுக்கு என்ன? சட்டம்னு ஒண்ணு இருக்கு, கோர்ட்டுக்கு போய்க்கிறாங்க. 30 வருஷமா நீ வைக்கும் குமாஸ்தாவா இருக்கிற மாட்டையா. இந்த விஷயமெல்லாம் கோர்ட்டுக்கு போனா என்ன ஆகும்? வாதிக்கு நஷ்டம், பிரதிவாதிக்கு கஷ்டம், வக்கீலுக்கு அதிர்ஷ்டம், ஜட்ஜிக்கு அவர் இஷ்டம். டைப்படினா டைப்படிடா. உங்களை பத்தி என்னெல்லாம் பேசிக்கிறாங்க தெரியுங்களா? கடவுளே இருக்காரா இல்லையான்னு தான் பேசிக்கிறான். என்ன பத்தி பேசினா என்ன? ஐ டோன்ட் கேர். குற்றம் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் இந்த தீனதயாளி இருப்பான். சட்டம் பண பலத்துக்கும் வக்கீலோட வாத திறமைக்கும் வளைஞ்சு கொடுத்துடும். அப்போ பாதிக்கப்பட்டவன் என்ன செய்வான்? அந்த ஆண்டவன் தாண்டா உன்னை கேட்கணும்னு கண்ணீர் வடிப்பான். அப்படி கேட்க வந்த அந்த ஆண்டவனே நான் தான் வச்சுக்கடா போடா. அப்படி செய்யறதுனால சமுதாயம் உங்களை மதிக்கவா போகுது? நானு உன் வீட்டுக்கு வரும்போது பாண்டி பஜார் பிளாட்பாரத்துல ஒருத்தன் போட்டோவெல்லாம் போட்டு வித்துக்கிட்டு இருந்தான். அவன் சொன்னா, எது எடுத்தாலும் நாலேனா, காந்தி நாலேனா, நேருஜி நாலேனா, காமராஜ் நாலேனா. அப்பேற்பட்ட மகான்களுக்கே நம்ம நாட்டுல நாலேனா தாண்டா வேலை. உலகம் நம்மள மதிச்சா என்ன, மிதிச்சா என்ன? நீ டைப்படிடா கைத. அட கண்ணு, நல்லா நல்லா இருக்கிறியா? இந்த மாங்காய் மடையனுக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல பொண்ணு. கடவுள் உன்னை பேச வச்சு உங்க அப்பனை ஊமையாக்கி இருக்க கூடாதா? கழுத வளராமையாவது இருப்பான். போதுண்டா கண்ணு, இத வச்சுக்க. அந்த மடையனை ஏன் பாக்குற? பெத்ததுதான் அவன், வச்சுக்க. முத்துகிருஷ்ண ஐயா, அது ராயப்பேட்டை செல்பேட்டா. இந்த மாங்காட் மார்க்கெட் கபாலி, மாங்காட் மார்க்கெட் கபாலி, மாங்காட் மார்க்கெட் கபாலி. கபாலே, ஐயா உன்னை மட்டும் வாரத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போக சொன்னார். ஓகே, வாங்கடா. வெளியூர் பட்டுவாடெல்லாம் முடிஞ்சிச்சா? முடிஞ்சது சார். லட்சுமி, லட்சுமி, இந்த மாச செலவுக்கு பணம். பணத்தை கொண்டு போய் வச்சுட்டு காப்பி கொண்டு வர. உனக்கு ஜாக்கெட் மணி. என்னப்பா ஜாக்கெட் மணி? பையனா இருந்தா பாக்கெட் மணி, நீ பொம்பளை ஜாக்கெட் மணி. அம்மா 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 அம்மா, பிக்னிக் போறதுக்கு பணம் கேட்டேனே. கொடுக்காதே கொடுக்காதே.
பணம் கொடுக்காத செல்லம் கொடுக்காத கண்டிச்சு வாழ. அம்மா எனக்கு ஒரு 100 ரூபாய் கூட. எதுக்கு எதுக்கு யாருக்கு கொடுக்கறதுக்கு? பணத்தை யாருக்காவது ஐயோ பாவம்னு தர்மம் பண்ணிட்டு வருவீங்க. நான் தர மாட்டேன். கொடுக்காதமா கொடுக்காத. அப்பாவுக்கு பணமும் கொடுக்காத செல்லமும் கொடுக்காத கண்டிச்சு வை. என்னடி 2 பொம்பளைங்களும் சேர்ந்து கலாடா பண்றீங்க? உங்க நன்மைக்கு அதான் சொல்றேன். இறக்கப்பட்டு பணத்தை யாருக்காவது கொடுத்துருவீங்க. நீ இப்படி பேசும்போதெல்லாம் எனக்கு வேதனையா இருக்கு. ஐயோ நீங்க அப்பாவி ஏமாளின்னு சொல்றதெல்லாம் உங்களை வேதனைப்படுத்துறதுக்காக சொல்லலைங்க. என்னுடைய வேதனைக்கு காரணமே நீ இப்படி பேசுறது தானே. நீ என் மேல வச்சிருக்க ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. அம்மா நம்பாத. அப்பா சோப் போடுறாரு. உன்கிட்ட இருந்து பணம் பறிக்க பாக்குறாரு. நம்பாத. நீ சும்மா இருடி. இருங்க நான் பணம் தரேன். ஜாக்கெட் பண்ணி சொல்லிடுமா? பெரியம்மா வா மகனே வாப்பா வா. ஐயோ மேரியம்மா, எனக்காக கஷ்டப்பட்டே நீ பழுத்து போயிட்ட. வாழ்க்கையில அடிபட்டே நான் பழுத்து போயிட்டேன். நல்லா இருக்கிறியாப்பா? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். இன்னைக்கு 1ஆம் தேதி இல்லையா? எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே வந்தேன். உனக்கு கொடுக்கிற பாக்கியத்தை தான் நீ எனக்கு கொடுக்கல. அதனால உங்ககிட்ட வாங்கிக்கிட்டு போலான்னு வந்தேன். என்னப்பா? ஆசீர்வாதம் தான் ஆசீர்வாதம் தான். கர்த்தர்கிட்ட நான் வேண்டிக்கிறதே என் மகன் நல்லா இருக்கணுங்கிறது தானே அப்பா. சாரி. டிக்கெட் 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 டிக்கெட். டிக்கெட் சார், டிக்கெட் சார், டிக்கெட். எங்க போனோம்? உள்ள உள்ள உள்ளயா? என்ன உள்ள வெளியே விளையாடுறீங்களா? என்ன அங்க வேடிக்கை? தள்ளுங்க தள்ளுங்க. அம்மா எங்க போனோம்? அண்ணா நகர். அண்ணா நகரா? 2 2. என்னம்மா 2? தேங்க்ஸ். அண்ணா நகர்லாம் வந்தாச்சு, இறங்க. மிஸ்டர், அதான் டிக்கெட் வாங்கி கொடுத்தாச்சே, அப்புறம் எதுக்கு ஃபாலோ பண்றீங்க? வர்றதுக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்தீங்க, போறதுக்கு ஒரே ₹1 தான் இருந்தது, அதுவும் உங்க ஜாக்கெட்டுக்குள்ள. க்ளோஸ் யுவர் ஐஸ். க்ளோஸ். கண்ணு மூடுங்க. தேங்க்யூ. இந்த ₹1 செய்த பாக்கியம் கூட நான் செய்யல. ஷட் அப். தேங்க்யூ. தீனதயாளு சார், உங்களை சும்மா சொல்லப்படாது, பார்த்தா ராஜா மாதிரி இருக்கீங்க. நான் உங்களை நேர்ல பார்த்தது இல்லையே தவிர உங்க பேர்ல ஒரு ஓவர் பாசம். பார்த்து பார்த்து பாசத்துல வலிக்கு விழுந்துற போறீங்க. தமாஷு தமாஷு. ஆமா, ஒருத்தருடைய தலைய வெட்டணும்னா என்ன சார்ஜ் பண்றீங்க? அது தலை சைஸ பொறுத்து இருக்கு. ஓஹோ, சைஸ் வாரியா ரேட் வச்சிருக்கீங்களா? சரி, இப்ப காலு கை இப்படி பார்த்து பார்த்தா கலட்டி எடுக்கணும்னா பார்த்து பேமெண்டா கொடுக்கணுமா, இல்ல ஒரே லம்சமா மொத்தமா கொடுக்கணுமா? முத்துகிருஷ்ணா, ஐயாவுக்கு ஒரு ஜாப்தா கொடு. கண்ணா, ஜாப்தாவா ரெடியாவை, போகும்போது வாங்கிக்கிறேன். இதை விட்டுட்டேனே. ஒரு கிளுகிளுப்பான விஷயம் சொல்ல போறேன். கிளுகிளுப்பான விஷயம். ஒரு 5-6 பொண்ணுங்களை ரேப் பண்ணணும். எல்லாம் ஏ கிளாஸ் உருப்பிடிங்க. கண்ணா, நீ தான் பண்ண போற, அண்ணா சொல்லுவாரு. ஆமா, உங்களுக்கு தான் டெல்லியில எக்கச்சக்கமா செல்வாக்கு இருக்குதே. ஒரு 4-5 ஸ்மக்லிங் கேஸுக்கு ரெக்கமெண்டேஷன் தேவைப்படுது. உங்களை தான் நம்பி வந்திருக்கேன். நீங்க மாட்டேன்னு சொல்லப்படாது.
எல்லாம் உள்ளூர் கேஸ் தான். ஒவ்வொரு கேஸா இங்க கொண்டு வரேன். வர்ற பணத்துல ஆளுக்கு 50-50 பிரிச்சுக்குவோம். எப்படி எப்படி? ஆஹா 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 ஆஹா. பணம் போகுது, சுப சகுனம். இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த மாதிரி விவகாரங்கள்ல நம்ம சிநேகிதம் விருத்தி அடைய போகுதுன்னு தெரியுது. எனக்கு எப்போதுமே ஒரு நல்ல காரியத்தை பத்தி பேசும் போதோ இல்ல அதுக்காக வெளியே புறப்படும் போதோ எதிரில பணம் வந்துச்சுன்னா சென்டிமெண்டா சக்சஸ். முத்துகிருஷ்ணா, நான் 4 மணிக்கு வெளியே போறேன். பணம் ஏத்தாப்புல வந்தா நல்ல சகுனமா? நான் வெளியே போகும்போது ஐயாவை தூக்கிட்டு வாங்க. ஐயா அண்ணா, என்ன மன்னிச்சிடுங்க. இடம் தெரியாம வந்து கருடா சௌக்கியமானு கேட்டுவிட்டேன். இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை என் பொஞ்சாதி மாங்கல்ய பலத்தை நீங்க தான் காப்பாத்தணும்னு. எழுந்துரு. அடிக்கடி பொஞ்சாதி மாங்கல்யத்துக்கு சோதனை வைக்காத முத்துகிருஷ்ணா. உலகமே சுத்துது. ஐயோ, சின்ன பையனா இருந்தாலும் என்ன அடி அடிக்கிறான். மறுபடியும் நீட்டுறான் கைய. டேய் படுவா, பல்ராமா, அடா வாடா என் பால்ய சினைதா. உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா, நான் 2ஆம் கிளாஸாவது பள்ளிக்கூடத்துல படிச்சேங்கிறதுக்கு சாட்சியே இந்த உலகத்துல நீ ஒருத்தன் தான். அதெல்லாம் இப்ப எதுக்குப்பா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நல்லா என்னடா கிழவ மாதிரி ஆயிட்ட? என்ன சமாச்சாரம்? ஒண்ணுமில்ல, ரொம்ப முக்கியமான விஷயமா உன்னை பார்க்க வந்தேன். அப்படியா? இப்ப எனக்கு நேரம் இல்ல, போயிட்டு வா. முத்துகிருஷ்ணா, அவனுக்கு பஸ்ஸுக்கு 2 ரூபா பணம் கொடுத்து அனுப்பு. இந்தாங்க சார். பரவாயில்ல, வேண்டாம். நான் இந்த 2 ரூபாய்க்காக வரல. என்ன என் பொஞ்சாதி இங்க அனுப்பிச்சாளே, அவளை யார குத்தம் சொல்லி என்ன பிரயோஜனம்? என் நேரம் அப்படி. நான் வரேன். என்ன உலகண்டா, வாழவும் முடியல, சாகவும் முடியல. வாங்க வாங்க. ஏன் இவ்வளவு லேட்டு? லேட்டா? தீனனை பார்த்தேன். டே பல்ராமா, நீ என் பால்ய சிநேகிதண்டா, வராதவன் வந்திருக்கிற, இருந்து சாப்பிட்டு போடான்னு அன்பா பேசி. எனக்கு தான் அவரை பத்தி தெரியுமே. தீனதயாளு இருக்காரு. அவர் பேச்சை எடுக்காது. இது வரைக்கும் நான் கடமைத்தான் சுமந்துகிட்டு இருந்தேன், இப்ப அவமானத்தை சுமக்க வச்சுட்டேன். என்னங்க? நிறுத்து. தீனதயாளுவை போய் பாருங்க, நம்ம கஷ்டத்தை எல்லாம் சொல்லுங்க, நம்ம பொண்ணு கல்யாணத்துக்கு பணம் கேளுங்க. என்ன நெட்டச்சிய இப்படி ஒரு நிலைமை எனக்கு தேவையா? இதை விட உன் பொண்ணை சாகடிச்சுட்டு நீ செத்து தொலையா, அப்பதான் எனக்கு நிம்மதி. சமந்தி, சமந்தி, என்ன மன்னிச்சிடுங்க. என்னால ஒரு பைசா கூட புரட்ட முடியல. நீங்க சொன்ன சீர்சேனத்தை எல்லாம் என்னால செய்ய முடியாது. என்னங்க? சும்மா ஐயா, என் பொண்ணுக்கு கல்யாண பிராப்தி இல்லைன்னு நினைக்கிறேன். கடைசியா என் பால்ய சிநேகிதன் தீனதயாளுவை பார்த்து என் நிலைமைய கொஞ்சம் எடுத்து சொல்லலாம்னு போனேன். ஐயோ, நீங்க எதுக்கு அங்க போனீங்க? ஐயோ ஐயோ, என்னங்க நீங்க? என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்காம சம்பந்தி கிட்ட புலம்பிட்டு இருக்கீங்களே, நீங்க வாங்க உள்ள. அம்மா, என்ன இதெல்லாம்? ஏது வாசல்ல நின்னு வாய்க்கு வந்தபடி எல்லாம் கத்துனீங்களே, உங்க பால்ய நண்பர் தீனதயாளு நம்ம பொண்ணு கல்யாணத்துக்கு நான் அனுப்பின சீர்வரிசைங்க இதெல்லாம். இந்தாங்க பணம். தீனங்கிட்ட வாயை திறந்து எதுவுமே கேட்கலையே. தீனா, தீனதயாளு கண்ணன் கூட குச்சேலன் கொடுத்து அவளை தின்னுட்டு அவன் கட்டதை கேட்டதுக்கு அப்புறம் தான் உதவி செஞ்சான். ஆனா நீ
என் முகத்தை பார்த்தே என் அவலத்தை தீத்துட்டியப்பா. வலது கை கொடுக்கிறது இடது கைக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. நீ உதவி கேட்க வந்த எனக்கே தெரியாம இவ்வளவு செஞ்சுட்டியப்பா. தயாளு, சுவாமியே சுவாமியே, 18ஆம் படி கருப்பே. என்னமா லட்சுமி, சௌக்கியமா? என்னமோ இருக்க. என்ன வழக்கமான குதூகலத்தை காணமே? வந்த உடனே வாங்கன்னு வாய் நிறைய கூப்பிடுவேன், கண்டும் காணாத மாதிரி இருக்க. எதையுமே கண்டும் காணாம இருக்கிறது தான் நல்லது. என்னங்க குதூகலம் கட்டு போகுது? வீடு பெருக்கிறதும் சமைக்கிறதும் இதுதானே வேலை. ஒரு வேலைக்காரி மாதிரி தானே வச்சிருக்காரு. ஐயா உன்னை நல்லபடியா தான் நம்ம வச்சிருக்காரு. இன்னைக்கு என்ன உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது சண்டையா? பேசினா தானே சண்டை. பேசலன்னா கூட தான் சண்டை வர. கபாலி எப்பவும் எனக்கு துணையா என் கூடவே இருப்பா. அப்போ நான் உங்க கூட இருக்க வேண்டாமா? அந்த பேரை ஏன் காது படைய சொல்றீங்க? நான் சொல்றது மயிலாப்பூர் கபாலி அப்பா. பாத்தீங்களா பாத்தீங்களா, அவன் யாரு, எப்படிப்பட்டவன்? ரொம்ப சக்தி உள்ளவமா. அவனை நம்பினா எல்லா காரியமும் ஜெயமாகும். கபாலியினுடைய மகிமை உனக்கு தெரியுது. ஐயோ, நான் சொல்றது மாங்காட்டு கபாலிய, என் மாமா மகாபாவி கபாலிய. அவன் எங்க மானத்தை வாங்கி இவங்களை 4 பேர் முன்னால தழுகுனிய வைக்கல. எல்லா கதையும் உங்களுக்கு தெரியும்ல. அவனோட இவங்களுக்கு என்ன உறவு? என் சம்சாரத்துக்கு மாமே. நீங்க சும்மா இருங்க. அந்த மகாபாவி கூட சிரிச்சு பேசுறாரு, அப்பா பணம் கொடுக்கறாரு, தப்பு தானே? என்னப்பா தப்பு? நேத்து தப்புன்னு பட்டது இன்னைக்கு நமக்கு நியாயம்னு படலையா? படும். அந்த படுபாவியை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. பாவத்தை கண்டுதான் பயப்படணும், பாவிகளை கண்டு பயப்படக்கூடாதுப்பா. ஏங்க, அவன் பேரை உச்சரிச்சாதான் அந்த அம்மாவுக்கு புல்லரிக்குது. அவன் பேரை நீங்க ஏன் உச்சரிக்கிறீங்க? என்னப்பா அந்த அம்மா சொன்னதை நீ டைப் அடிக்கிற? கபாலி உயர்ந்த மனிதன், கபாலி தெய்வ பிறவி, கபாலி கை கொடுத்த தெய்வம். ஐயோ, இதெல்லாம் கேட்காம என் காது செவிடாயிடக்கூடாதா? பைத்தியம். கபாலி மட்டும் இந்த அம்மாவை எனக்கு அடிச்சு வரட்டாம இருந்திருந்தான்னா நான் இந்த அம்மாவை பார்த்திருப்பேனா? இந்த அம்மா என்ன பார்த்திருப்பாளா? நான் எங்கேயோ சைதாப்பேட்டையில சாராயம் வித்து உட்கார்ந்துருப்பேன். இந்த அம்மா மந்தவெளியில மத்தி மீன் வித்துட்டு உட்கார்ந்துருப்பா. அவன் என்னமோ இன்னைக்கு அடிச்சு வரட்டினா 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தோம், கட்டிக்கணும், இன்னைக்கு வாழ்றோம். அதுக்காக தான் அவனுக்கு பணம் காசு கொடுக்கறது. இப்ப புரியுதா? பகையாளிய கூட இவ்வளவு சுலபமா மன்னிச்சிடுறாரு. இப்படிப்பட்ட நல்ல மனுஷனை அப்பாவின்னு சொல்லாம வேற என்ன சொல்றது? நான் போனதுக்கு அப்புறம் இவர் எப்படி இருக்க போறாரோ? காப்பிய கொடுங்க. எனக்கு மோர். எங்க உங்களுக்கும் லட்சுமிக்கும் கல்யாணமாகி 20 வருஷம் ஆச்சு. இன்னிய தேதி வரைக்கும் அது உங்களை அப்பாவியாவே நினைக்குது. அந்த நினைப்பு சாகர வரைக்கும் அவளுக்கு இருந்துகிட்டே இருக்கணும். அதுதான் என்னுடைய லட்சியம். பயங்கரமான நடிப்பு. உங்களை மாதிரி யாராலையும் நடிக்கவே முடியாது. நடிப்பு தானப்பா. ஏன் பயப்படுற? உட்கார். ஏன் மூஞ்சியெல்லாம் மழை பெய்யுது? பயப்படாத. நாளைக்கு அந்த பையனை கூட்டிட்டு வா, எல்லாத்தையும் பேசி முடிச்சிடும். அப்பாவும் பொண்ணு என்ன பேசிக்கிறீங்க? யார கூட்டிட்டு வர சொல்றீங்க? பாடு நானே அவனை. எதுக்கு? நல்லா பாடுறானே, கச்சேரி வைக்கலான்னு. அப்ப இல்லம்மா, பேசி முடிவு பண்றதுக்கு. ஓஹோ, பெத்தவ நான் இருக்க, என்ன ஒரு வார்த்தை கேட்காம எல்லாம் நீங்களே முடிவு பண்றீங்களா? நான் எங்க முடிவு பண்ணேன்? அவதான் முடிவு பண்ணி எல்லாம் பேசி இருக்காளே. இதோ கேள. ராதா, நான் எப்போ உங்க வீட்டுக்கு வர்றது, உங்க அம்மா அப்பாவை சந்திச்சு நம்ம விஷயம் பேசுறது, எவ்வளவு நாளா உன்னை கேட்டுக்கிட்டு இருக்கேன். மோகன், எங்க அப்பா ரொம்ப நல்லவரு. என் இஷ்டத்துக்கு விரோதமா பேசவே மாட்டாரு.
எங்க அம்மா தான் ஒரு மாதிரி ரொம்ப கோவக்காரி. நம்ம விஷயம் தெரிஞ்சா ஹிஸ்டீரியா வந்த மாதிரி கத்துவா, பிடாரி மாதிரி குதிப்பா. ஏண்டி எவ்வளவு தைரியம் உனக்கு? எழுந்துடி, நல்ல ஒரு பேரை கெடுக்க வந்தவளே, எழுந்துடி. ராஸ்கோல், எவ்வளவு நாளா இந்த வேலை? 3 மாசமாங்கோ. ஐயோ, என் மகன் போச்சு, மரியாதை போச்சு. செய்யறதை செய்துட்டு அவங்கிட்டே போய் பெத்த தாய பெடாரி நான் சொல்றேன், ராட்சசி நான் சொல்றேன். அப்பா ஏமா என்ன ஒம்புக்கு எடுத்து வைக்கிற? அம்மா பத்தி கண்டபடி எல்லாம் சொல்லலாமா? அப்பா பத்தி எது வேணாலும் சொல்லலாம். எங்க அப்பா பொல்லாதவன், தூக்கி போட்டு கிளி கிளின்னு கிழிச்சு விடுவான்னு சொல்லி இருக்கணும். ஆமா, எங்க வீட்டு ஆம்பளை அப்படி எல்லாம் இருந்துட்டா தான் பிரச்சனையே இல்லையே. எவ்வளவு பெரிய தலைக்குனிவு. அடியே, நீ படிச்சது போதும். நாளையில இருந்து இந்த வீட்டை விட்டு வெளியே போன காலை உடைச்சிடுவேன். பாவலட்சுமி, நீ போட்ட போட்ல குழந்தை உரிச்ச கோழி மாதிரி நிக்கிறா பாரு. உடு உடு. விட்டுடவா? தண்ணி தெளிச்சு விட்டுடவா? ஆமா, இவ பாடினதும் பேசினதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆமா, அது எனக்கு எப்படி தெரியும்? லட்சுமி, நம்ம பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நம்ம குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை. பாவம், அவங்க ஒரு டேப்பை கொடுத்து உன் பொண்ணோட ஆடல் பாடலை கேட்டு கழினா இன்னைக்கு கழிச்சேன். கடவுளே, இப்படி இருக்கீங்களே, நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? ஏய், வாடிங்க, வாடினா. என்னம்மா? நாளைக்கு அந்த பையன் இங்க இருக்கணும். அவனை நான் தனியா சந்திக்கணும். அவன் கூட நான் தனியா பேசணும். ஐயோ வேண்டாம் லட்சுமி, அந்த பையன் ஒரு மாதிரி. சும்மா இருங்க, விளையாடுறீங்களா? கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம. ஏய், நாளைக்கு அந்த பையன் இங்க நிக்கணும். உங்க அம்மா அவனை சந்திச்சு தனியா பேசணும். அதுக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் நீயே செய். ஐயோ சார், நான் ராதா கிட்ட 1 மாசமா கேட்டுக்கிட்டே இருக்கேன், உங்க அப்பாவை பார்த்து பேசணும். இதோ பாருப்பா, ராதா எங்களுக்கு ஒரே பொண்ணு. மன்னிச்சுக்கங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. நான் வீட்டு மாப்பிள்ளையா மட்டும் இருக்கவே மாட்டேன். நான் அதை சொல்லல. அவ வாழ போற இடம் வசதி இல்லைன்னாலும் பரவாயில்ல, கண் கலங்க கூடாது. யார் சொன்னது வசதி இல்லைன்னு? அதெல்லாம் ஒண்ணும் குறைச்சல் இல்லைங்க. எப்ப நினைக்கிறேனோ அப்ப வசதியை ஏற்படுத்திக்க முடியும். வாழ்க்கைனா என்னன்னு எனக்கும் தெரியும். அடேடே, கேட்டியா லட்சுமி? வாழ்க்கைன்னா என்னன்னு ஐயாவுக்கு நல்லா தெரியுமாமே. அப்புறம் என்ன? ஏங்க, ஒரு நிமிஷம் இப்படி வர்றீங்களா? பையன் எப்படிங்க? ஓ, எனக்கு பிடிக்கலையே. என்னங்க அராத் கேசா இருக்கிறான். உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. பையன் தன்மானத்தோட பேசுறான், எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன பேசாம இருக்கிறீங்க? இந்த வீட்டுல உன் இஷ்டப்படிதான் எல்லாம் நடக்கும். நடக்கட்டும். அப்படி பட்டுக்காம பேசினா எப்படி? லட்சுமி, தன் மேல எரிஞ்ச கல்ல திருப்பி எறிகிறவன் பைத்தியக்காரன். விழுந்த கல்ல வீடு கட்ட சேர்த்து வைக்கிறவன் கெட்டிக்காரன். இவன் கெட்டிக்காரனா பைத்தியக்காரனான்னு போ பாப்போம். எல்லாம் எனக்கு தெரியும், நீங்க வாங்க. அதனால வர, நீங்க வாங்க. இத பாருங்க தம்பி, ஒரு பொண்ணு தன்னை ஒருத்தங்கிட்ட ஒப்படைச்சிட்டா அவன் தான் அவளுக்கு உலகம். அதே மாதிரி அவனுக்கு அவதான் எல்லாம். தம்பி, உங்களை மாப்பிள்ளையா ஏத்துக்க என் மனைவிக்கு ரொம்ப சம்மதம். கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? சீக்கிரமா ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க. தம்பி ரொம்ப அவசரப்படுது. மிஸ்டர் தீனன், this is purely a business deal. உங்க செல்வாக்கையும் உதவியும் கொடுத்தீங்கன்னா வர்ற லாபத்துல 1/4 பங்கு உங்களுக்கு கொடுத்துறோம். எஸ், நீங்க பிசினஸ் பார்ட்னரா சேரணும். லாபம் இருக்குட்டியா? லாபம் என்ன பிசினஸ்ன்னு சொல்லலையே. போதை மருந்து கடத்தல் வெளிநாட்டுல ஏகப்பட்ட கராச்சி. இங்க கூட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி யூஸ் பண்றாங்க. இன்னும் 2 நாள்ல பாம்பேயிலிருந்து 2 கோடி ரூபாய்க்கு சரக்கு வரும். செக் போஸ்ட்ல தொந்தரவு வராம நீங்க தான் பாத்துக்கணும். உங்களை கொலை செய்யறதுக்கோ கொள்ளை அடிக்கிறதுக்கோ கூட்டு சேர சொல்லலையே. கொலை செய்யறதா இருந்தா பொருத்தனோட போற விஷயம். கொள்ளையடிக்கிறதா இருந்தா பணத்தோட போற விஷயம். நீங்க சொல்றது ஒரு நாட்டையே கொள்ளையடிக்கிற தேச துரோக குற்றம், ஒரு தலைமுறையே பாழாக்குற விஷயம். நோ, இதெல்லாம் அனுமதிக்க மாட்டேன். நானும் செய்ய மாட்டேன், மற்றவங்க செய்யறதுக்கும் விட மாட்டேன். உங்களுக்கு சம்பந்தப்பட விருப்பம் இல்லைன்னா பரவாயில்லை. நீங்க பெரியவங்க,
உங்க ஆசீர்வாதத்தோட நாங்க செய்யறோம். செய்யுங்க. வர்றவங்க போங்க. நமஸ்கார். நமஸ்கார். முத்துகிருஷ்ணா, கடத்த கூட்டத்தை பற்றி நமக்கே கிடைக்காத இன்ஃபர்மேஷன் தீனதயாளுக்கு எப்படி கிடைச்சது, எங்க இருந்து கிடைச்சது? அது மட்டும் இல்ல சார், ஸ்பாட்ல கடத்தல்காரங்களோட ஃபைட் பண்ணதே அந்த தீனோட ஆட்கள் தான் சார். அதுதான் பாயிண்ட். அவனுக்கு அந்த ராக்கெட்ல பங்கு உண்டு. அவன் தன்னை நல்லவன்னு ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக நமக்கு இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்திருக்கிறான். கிருஷ்ணா, மீனாவுக்கு உனக்கும் எவ்வளவு நாளா பழக்கம்? உன்னை இங்க டைப் படிக்க அனுப்பிச்சானா இல்ல மீனாவே? நாங்க ஒருத்தர் மனப்பூர்வமா காதலிக்கிறோங்க. காதலிக்கிறியா? காதல்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? அது கதையில வரும்போது நிஜ மாதிரி இருக்கும், நிஜமா நடந்தா கதை மாதிரி இருக்கும். மீனாவை யாருன்னு நினைச்ச? வாயும் பேச முடியாம காதும் கேட்காம அத வச்சு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டே என்னால தாங்க முடியாது. எங்களுக்குள்ள எந்த விதமான தப்பும் நடக்கலீங்க. உங்க ஆசீர்வாதத்தோட மீனாவை நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். கல்யாணமா? நீயா? கல்யாணமா? உனக்கா? நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு சந்தோஷம் தான். ஒவ்வொரு தடவையும் நீ வரும்போது ஏதாவது போதனை சொல்லி என்னை ஏமாத்திடுவேன். இன்னைக்கு நான் சொல்றது நீ கேட்கணும். உட்காரு, உட்காரு. ஒரு தாய் தம் பிள்ளை எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும் பொறுத்துக்குவா. திருடனா இருந்தாலும் என் பிள்ளை நல்லவன், எந்த பாவியோ கெடுத்துட்டான்னு தான் சொல்லுவா. ஆனா கல்யாணம் பண்ணிக்க போற ஒரு பொண்ணு தன் வருங்கால கணவனை பத்தி என்ன நினைப்பா? சொல்லு. தன் புருஷன் பெரிய கலெக்டரா இருக்கணும், பெரிய இன்ஜினியரா இருக்கணும், பெரிய மேதையா இருக்கணும்னு நினைப்பா. ஆனா உனக்கு வரப்போறவா உன்னை பத்தி என்ன நினைக்கணும்னு நீ விரும்புற? அம்மா, உன் கேள்விக்கு பதில் ரொம்ப சிம்பிள். இந்த ரூபாய பார். இந்த பக்கம் என்ன இருக்குது? சிங்கம். இந்த பக்கம் என்ன இருக்குது? ஒண்ணு. ஒண்ணு சிங்கத்தை பார்க்க முடியுமா? இல்ல. சிங்கம் ஒன்ன பார்க்க முடியுமா? முடியாது. இனிமே இதுதான் என்னுடைய வாழ்க்கை. நானும் நாணயமா நடந்துக்கிறேன். என்னடா சொல்ற? அம்மா, இவ்வளவு நாள் நீ என்ன காப்பாத்தினியா இல்லையா? அதே மாதிரி என்ன நம்பி வந்தவளை நானும் காப்பாத்தணுமா இல்லையா? அவ என்ன தெய்வ மாதிரி நம்பிக்கிட்டு இருக்கா. அதுக்கு தகுந்தாப்புல அவ கூட வாழ்க்கையை நடத்தி காமிக்கிறேன்னு சொல்லுவேன். ஏதாவது பேசுவோமா? என்ன பத்தி நீ என்ன நினைக்கிற? ஏன் வெக்கப்படுற? தைரியமா சொல்லு. நீங்க ரொம்ப நல்லவங்க. உங்க மனசுலயே ஒண்ணு இல்ல, மண்டையிலே ஒண்ணு இல்ல.
சரி, இந்த உலகத்திலே உனக்கு ரொம்ப பிடிச்சது எது சொல்லு பார்க்கலாம். மசால் தோசை. உன் கையால என் நெஞ்ச கொஞ்சம் தடவி கொடுக்குறியா? மசால் தோசை. என்கிட்ட ஏதாவது கேள. எனக்கு தினம் ஒரு முழம் பூ வாங்கி கொடுப்பீங்களா? பைத்தியம், இனிமே என்கிட்ட கேட்டா 2ஆ கேட்கணும். எனக்கு ஒரு புடவை. 2ஆ கேளு. நமக்குன்னு ஒரு வீடு. 2ஆ கேளு. உங்களை மாதிரி ஒரு புருஷன். 2ஆ கேளு. என்ன மாப்பிள்ள செய்றீங்க? பார்த்தால தெரியல, தேங்காவை திருவுறேன். அடேங்கப்பா, பெரிய விஷயம். இன்னைக்கு சமையல நம்மளுக்கு தான். அப்ப எங்களுக்கெல்லாம் சாப்பாடு ஹோட்டல்ல தான். ஏன் வீட்டு மாப்பிள்ளைய சித்திரவதை பண்றதா வெளியே யாராவது தப்பா நினைக்க போறாங்க மாப்பிள்ள. இதெல்லாம் விட்டுடுங்க. எதுக்குது? ஏமாமா, பொண்டாட்டிக்கு ஹெல்ப் பண்றது தப்பா? அதுக்குன்னு இப்படியா திருகிறது? கால் மேல கால் போட்டுக்கிட்டு பொண்டாட்டி அதிகாரம் பண்ணா 4 பேர் பார்த்தான்னா நம்மள ஆம்பளைன்னு மதிப்பான். காதலிக்கும் போது கெஞ்சிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் மிஞ்சினா மீனா சும்மா இருப்பாளா? அண்ணே அண்ணே, இப்ப நான் குடியிருக்கிறேன்ல வீடு, அந்த வீட்டுக்கு சொந்தக்கார என் தலையை எடுத்துருவேன்னு சொல்றான். என்ன துணிச்சல் இருந்தா அவன் இந்த வார்த்தை என்கிட்ட சொல்லிருக்கணும். டாய், உன் தலைய இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நான் எடுத்துறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். உங்க சார்பா கைய விடுறா. கைய கட்டு. கட்டிட்டல. இப்ப சொல்லு. ஐயா, கைய கட்டினா எனக்கு எதுவுமே வராதுல்ல. எதையாவது அமுத்திக்கிட்டே சொல்லாத்தா பேச்சு வரும். அப்போ உன் கைய அமுத்திக்கிட்டே சொல்லு. சொல்றேன்ல. அந்த நான் குடியிருக்கிறேன்ல, அந்த வீட்டுக்கு சொந்தக்கார என் தலை எடுக்கிறேன்னு சொல்லலாம். நான் உங்ககிட்ட இருக்கிறேன்னு சொன்னேன். போய் சொல்றா, உங்க முதலாளி தலையை சேர்த்து எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடம்புக்கு சுகம் கொடுக்கும் போது நீ என்ன சொன்னாலும் நான் கேட்டுடுவேன்னு நினைச்சியா? அந்த பையனுக்கு ஒரு தங்க இருக்காளா? அவளுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சிருக்கானா? அண்ணன் ஆசைப்பட்டாருன்னு சொல்லி அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு போய் அவ உடம்ப டெவலப் பண்ணிட்டியாமே. நான் எப்ப ஆசைப்பட்டேன்? அநியாயமா கல்யாணம் ஆக வேண்டிய பொண்ணுனுடைய வாழ்க்கையே கெடுத்துட்டியே. எந்த கையால அந்த பொண்ணை தொட்ட? நெயில் கட்டர் இருக்கா? அது இருக்கு. கொண்டா. எந்த கையால அந்த பொண்ணை தொட்ட? எந்த கை? ஐயோ! அம்மா, தாயே புண்ணியவதி, கையில்லாதவம்மா, கருணை வச்சு காஜு போடுங்கம்மா. தாயே, நீங்க நல்லா இருக்கணும்மா. என்னங்க இது? 100 ரூபா. எதுக்குங்க? பாவம் கொடு. பாவம், புதுசா கை போயிடுச்சு போல இருக்கு. அந்த வேதனை தாழ முடியாம அழுகுறார். வா.
முத்தண்ணே வாங்க வாங்க. நீயா? நீ எப்படி இங்க வந்த? நான் மட்டுமா? உங்களுக்காக மாப்பிள்ளையும் உள்ளதான் காத்துக்கிட்டு இருக்காரு. அண்ணே இப்ப நீங்களும் வந்துட்டீங்கல்ல, பெரியவருக்கு ஒரு கையே போல மாதிரி. வாங்க வாங்க. ஹலோ, கங்க்ராச்சுலேஷன். தேங்க்ஸ். அங்க பாருங்க. வெல்கம் முத்துகிருஷ்ணன். மிஸ்டர் முத்துகிருஷ்ணன், நான் தான் இங்க எல்லாம். நீங்களுமா? நீங்க யாரு? உங்க பிரஸ்டீஜ் என்ன பிரஸ்டீஜ்? இது அவருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? என்ன ஆகும்? அவரா எழுதினாரு? அந்த ஆண்டவன் எழுதினான். என் தலையில அவர் எழுதவும் இல்ல, எழுதினது அவரால் அழிக்கவும் முடியாது. ஆனா நான் நினைச்சனா அழிச்சிட முடியும். மானத்தை, மரியாதைய இன்னும் என்னென்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணிப்பான். முத்துகிருஷ்ணா, நீனா? மகராசியா இரு. நம்ம பையன் வீட்டுக்காரன் இங்க வந்தானா? வரலையா? இல்ல, அந்த பையன் ஒரு தப்பு பண்ணிட்டான். சின்ன பிள்ளைல இருந்து வளர்த்தவில்லை. நான் கோபத்துல 4 அடி அடிச்சுட்டேன். என்னை விட்டு போயிட்டான். அவன் நான் தான் வளர்த்தேன். எனக்கு உரிமை இருக்கு, எனக்கு அடிக்க உரிமை இருக்கு, அணைக்க உரிமை இருக்கு. அந்த பாசம், அந்த படுவாவுக்கு தெரியலையே. கடவுளாவது மண்ணாங்கட்டியாவது. வேண்டாம் வேண்டாம், காப்பி வேண்டாம். அந்த பையன் வந்தான்னா, ஐயா வந்தாங்க சொல்லி கூட்டிக்கிட்டு அவனை பிரிச்சு என்னால இருக்க முடியல. கூட்டிக்கிட்டு வரியா? வா வா. கிருஷ்ணன், உங்களுக்கு எத்தனை லட்சம் தர்றோம், என்ன செலவினாலும் செஞ்சு தர்றோம். அந்த தீனதயாளுவ எப்ப எங்க மடக்கலாங்கிறத மட்டும் சொல்லுங்க. இப்ப நீங்க சொன்னதெல்லாம் நான் தரேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்தா சொல்லுங்க. அது அவ்வளவு சுலபம் இல்லைங்க. உங்களுக்கு தான் அவரை பத்தி எல்லாம் தெரியுமே. சத்தியமா தெரியாதுங்க. எனக்கு மட்டும் இல்ல, யாருக்குமே தெரியாது. பூனை புலிக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துச்சு, ஆனா மரத்துல இறந்த மட்டும் சொல்லி கொடுக்கலீங்க. எங்களுக்கு பூர்வபரம் வேண்டாம், ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்தா போதும். மத்தத நாங்க பாத்துக்கிறோம். நீங்க அவரை எவ்வளவுக்கு எவ்வளவு பயங்கரமானவரா நினைக்கிறீங்களோ, அவர் அவ்வளவுக்கு அவ்வளவு அன்புக்கும் பாசத்துக்கும் கட்டுப்பட்டவர். அவர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பேரியம்மா கல்லறைக்கு கும்பிட போவார் தனியா. அங்கதான் அவர் தன்னை மறந்து ஒரு மனுஷனா இருப்பார். அது போதும்.
இனிமே ஒரே தீனதயாளு நான் தான். கபாலி, ஒரு கோலி சோடா கொண்டாடா. அதுக்குள்ள ஆரம்பிச்சுட்டியாடா ஒத்திக. அக்கிரமத்தை அழிக்க ஆண்டவர் அவதாரம் எடுப்பாருன்னு கேள்விப்பட்டிருக்கியா? அவதாரம் 10 இல்லடா, என்ன சேர்த்து 11. என் கழுத்துல நீ பாம்பா சுத்திட்டு இருக்கிற வரைக்கும் யார பார்த்து வேணாலும் கருடா சௌக்கியமானு நீ கேட்கலாம். ஆனா என்னைக்கு என் கழுத்தை விட்டு இறங்க ஆரம்பிக்கிறியோ அன்னைக்கு நானே கருடனா மாதிரி உன்னை குத்தி கிழிச்சிடுறேன். அதுதான் என் பாரு. உன்ன மாதிரி நான் எத்தனை பேரை பார்த்திருப்பேன். என் காலை பிடிக்கிறவெல்லாம் ஒரு நாளைக்கு என் கழுத்தை பிடிப்பான்னு எனக்கு தெரியுண்டா. Ungrateful bastard! எந்த கையால அவனை வளர்த்தனும் அந்த கையாலேயே அவனை கொன்னுடலாம் நினைச்சேன். உன் நெத்தியில இருக்கிற குங்குமத்துக்கு பின்னால போய் ஒளிஞ்சுக்கிட்டானே. என்னால ஒண்ணு செய்ய முடியலையே, என்னால ஒண்ணு செய்ய முடியலையே. அண்ணே, நான் சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுடா. நன்றியுள்ள நாயே, சந்தோஷம் வந்தா சங்கிலி போடுறீங்க, கோவம் வந்தா கையை எடுத்துருங்க. ராஜா குட்டி, அயோச்ச பயல, வாடா வாடா. ஏன் தாத்தா அழுவுற? பாட்டி அடிச்சாளா? பாட்டி நல்லவப்பா, தாத்தாவை அடிக்க மாட்டா. தாத்தா கண்ணுல தூசி விழுந்துருச்சு. நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன், கேக்குறியா? உன் கதை தான் எனக்கு தெரியுமேடா. நான் ஒரு கதை சொல்றேன், நீ கேக்குறியா? கீதை சொல்ல கண்ணன் வந்தான் பாரதத்திலே, கீதை சொல்ல கண்ணன் வந்தான் பாரதத்திலே, கடமை சொல்ல ராமன் வந்தான் காரியத்திலே, என்ன சொல்ல நீ பிறந்தாய் இந்த வீட்டிலே, எடுத்து சொல்லடா ராஜா என்னிடத்திலே, கீதை சொல்ல கண்ணன் வந்தான் பாரதத்திலே. ஆலயத்தில் விளக்கை ஏற்றினேன், இங்கு தேரில்லாமல் வடம் பிடிக்க உரை கூட்டினேன். தெய்வமில்லா ஆலயத்தில் விளக்கை ஏற்றினேன், இங்கு தேரில்லாமல் வடம் பிடிக்க உரை கூட்டினேன். நன்றியில்லா மனிதரிடம் அன்பை நாடினேன், அது நஞ்சு என்று அறிந்த போது நெஞ்சம் வாடினேன். இதை சொல்ல வந்தாயோ, என்னை வெல்ல வந்தாயோ, கீதை சொல்ல கண்ணன் வந்தான் பாரதத்திலே. என் பிறப்பில் எப்படியோ கரை படிந்தது, பலர் ஏளனமாய் சிரித்த போது மனம் ஒடிந்தது.
வன்முறைகள் செய்திடவே துணிச்சல் வந்தது. அந்த வரலாற்றை கடந்த காலம் எழுதுகின்றது. இதை சொல்ல வந்தாயோ, என்னை வெல்ல வந்தாயோ? கீதை சொல்ல கண்ணன் வந்தான் பாரதத்திலே, கடமை சொல்ல ராமன் வந்தான் காவியத்திலே. என்ன சொல்ல நீ பிறந்தாய் இந்த வீட்டிலே? எடுத்து சொல்லடா ராஜா என்னிடத்திலே. உலகத்தை நீ பார்க்க வந்தாயோ, எந்த வேண்டுதலை நிறைவேற்ற விரைந்து வந்தாயோ? வேடிக்கையாய் உலகத்தை நீ பார்க்க வந்தாயோ, எந்த வேண்டுதலை நிறைவேற்ற விரைந்து வந்தாயோ? உன் கதையை சொல்வதற்கு ஓடி வந்தாயோ, இங்கு என் கதையை கேட்ட பின்னே அதை மறந்தாயோ? என்ன சொல்ல வந்தாயோ, என்னை வெல்ல வந்தாயோ? கீதை சொல்ல கண்ணன் வந்தான் பாரதத்திலே, கடமை சொல்ல ராமன் வந்தான் காவியத்திலே. என்ன சொல்ல நீ பிறந்தாய் இந்த வீட்டிலே? எடுத்து சொல்லடா ராஜா என்னிடத்திலே. கீதை சொல்ல கண்ணன் வந்தான் பாரதத்திலே. கலக்கமா இருக்கீங்க. ஒண்ணு இல்லையே. நம்ம கல்யாணம் இத்தனை வருஷத்துல முதல் தடவை உங்களை முகவாட்டத்தோட பாக்குறேன். அது சில நேரத்துல சம்சாரி கூட பைத்தியக்காரத்தனமா தன்னை ஒரு வேதாந்தியா நினைச்சுக்குவானா, அதே மாதிரிதான். ஒண்ணு இல்ல, இது வரைக்கும் ஸ்மூத்தா போய்கிட்டு இருந்த வண்டி ஏதோ பள்ளமேட்டுல போற மாதிரி ஒரு ஃபீலிங், அவ்வளவுதான். எனக்கு என்ன பயம்? நீதான் பக்கத்துல இருக்கிய, நீ பக்கத்துல வந்து 1000 ஆணைய பக்கத்துல இருக்கிற மாதிரி. கடல்ல மூழ்கி சாக போனவன் முத்து எடுத்துட்டு வந்தானா, முத்து எடுக்கிறதுக்காக கடல்ல குதிச்சவன் மூழ்கி செத்து போனானா. இத என்னன்னு சொல்றது? நம்ம திறமைன்னு சொல்றதா, அல்ல ஆண்டவன் செயல்னு சொல்றதா? எந்தெந்த பய எப்படி இருக்கணும்னு அவன் எழுதித்தானே வச்சிருக்கான், அப்படித்தானே நடக்கும். ரொம்ப சொல்ற, நீ அழுகுற. உட்காரு, நான் ஒண்ணு சொல்லிய நான் அழுகிறேன்னா அதை மாதிரி சிரிக்கிறேன் பார். நான் சிரிக்கிறேன் பார். என்னடா அப்பா போச்சு. இந்த பசங்களை நம்பி நாம 2 பேரும் மாட்டிக்கிட்டோம் பாத்தீங்களா? இப்பெல்லாம் குடிச்சா கிக்கு வர மாட்டேங்குது, திக்குன்னு வருது அவரை நினைச்சா. இப்பவும் நீங்க நினைச்சா நாம 2 பேரும் தப்பிச்சுக்கலாம். எப்படி? அவருடைய வெளி உலக வாழ்க்கைய பத்தி அவங்க வீட்டுக்கு தெரியாது. அதனால இல்ல, நீங்க சொன்னதெல்லாம்
போய் இதுல நிஜமே இல்ல. இதை நான் நம்ப மாட்டேன். இதை நான் நம்பவே மாட்டேன். பொய்யா நிஜமான இந்த பேப்பரை பார்த்து புரிஞ்சுக்கங்க. உங்க வீட்டுக்காரர் பிரஸ்ல கள்ள நோட்டு அடிச்சதுக்கு ப்ரூஃப் இதோ. பட்டப்பகல்ல கொலை செய்யப்பட்ட பணக்காரரோட படம். பக்கத்துல உங்க வீட்டுக்காரர் விட்டுட்டு போன தடயங்கள். இதை விட வேற என்ன ஆதாரம் வேணும்? இல்ல, அவர் அப்படி எல்லாம் செய்ய மாட்டாரு. நான் நம்ப மாட்டேன். மாப்பிள்ளை, முதல்ல நீங்க வெளியே போங்க. அவரை பத்தி யார் என்ன சொன்னாலும் என்னால தாங்கிக்க முடியாது. அவர் அப்படி எல்லாம் செய்ய மாட்டாரு. நான் நம்பவே மாட்டேன். ஐயோ பாவம், புருஷன் மேல அவ்வளவு நம்பிக்கையா? ஆமா, எனக்கு அவர் மேல அசைக்க முடியாத ஆணித்தரமான நம்பிக்கை இருக்கு. அவருக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கையை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? நம்பிக்கைங்கிறது பவித்திரமான 2 இதயங்களோட பந்தம். அந்த தெய்வத்தை பத்தி கலங்கமா சொன்னா உங்க நாக்கு அழுகி போயிடும். உங்க புருஷன் உத்தமன் நல்லவன் கதறீங்களே, நல்லவரா இருந்தா அவர் ஏன் போலீஸ் கண்காணிக்கணும்? அவர் எதுக்கு ஒரு கூட்டமே கொண்டு குழி தோண்டி புதைக்க முயற்சி பண்ணணும்? துப்பாக்கி குண்டால கூட துளைக்க முடியாத புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் அவர் எதுக்காக சட்டைக்குள்ள போட்டுக்கிட்டு திரிகிறாரு? காரணம், இந்த கொலைகாரனை கொலை பண்ண மற்ற கொலைகாரங்க அலைகிறாங்க. திருவாளர் தீனதயாளுக்கு கொலை ஒரு கலை. ஊர்ல நடக்கிற எல்லா அக்கிரமங்களுக்கும் மொத்த குத்தகை. He is a paid murderer. அவருக்கு உங்களை பத்தி எல்லாம் தெரியும். ஆனா உங்களுக்கு அவரை பத்தி ஒண்ணுமே தெரியாதே. ஏன் தெரியுமா? கட்டின பொண்டாட்டிக்கிட்டேயே அப்பாவியா நடிக்கிற கைதேர்ந்த நடிகராச்சு. உங்க புருஷன் அப்பாவி இல்ல, படுபாவி, வேஷதாரி, a man with 1000 faces. Fantastic comments. என்னங்க, அவங்க உங்களை பத்தி என்ன சொல்றாங்க கேட்டீங்களா? நீங்க கெட்டவரா, கொலைகாரரா? எல்லாம் பொய் தானே? பொய் என்ன சொல்லுங்க, பொய் தானே? மாப்பிள்ளை, you are a nice bastard. அடடே, படா என் வருங்கால தீனதயாளு. நான் உயிரோடு இருக்கும் போதே நீயா ஏற்படுத்திக்கிட்ட என் வாரிசே. யாரோ ரேக்கி விட்டுறாங்க. அண்ணனுக்கு அடுத்தாப்புல நான் தான் சொல்லி ஆட்டம் போட்டு ஏண்டா அழிஞ்சு போறீங்க? பேட்டாடே, 7 வயசுலயே ஏரியா மாத்தலாமான்னு கேட்டன இல்ல நீ? என் மாப்பிளைக்கே தூபம் போட்டு என் பொண்டாட்டி முன்னால கொண்டு வந்து நிறுத்திட்டியா? என் கைய வச்சே என் கண்ணை குத்த பாக்குறியா? எந்த இடத்துல அடிச்சா நான் உழுவேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடம் பார்த்து அடிக்கிறியா? மாப்பிளே, என் ரத்தத்தோட கலந்த ரத்தமே, இதே விஷயத்தை வேற யாராவது வந்து இங்க சொல்லி இருந்தா அவன் தலை கூவத்துல மிதந்திருக்கும், உடம்பு கடல்ல ஒதுங்கி இருக்கும். உன்னை நான் அப்படி செய்ய முடியாது. ஏன் தெரியுமா? என் உயிரோட கழுத்துல உன் உயிர் மாங்கல்யங்கிற ரூபத்துல தொங்கிக்கிட்டு இருக்கே. முத்துகிருஷ்ணா, பாம்புக்கு பால் வாக்குற மாதிரி 7 வயசுல இருந்தே உன்னை எடுத்து என் கழுத்துல சுத்திக்கிட்டு இருந்தேன். பேட்டா கருடா சௌக்கியமான்னு என்னையே நீ கேட்டுட்டியே. நாம வெளியே நடந்துக்கிறது வீட்டுக்கு தெரியக்கூடாதான்னு சொல்லி வச்சிருந்தேன். அதையே என்னுடைய வீக்னஸா நினைச்சு விளையாண்டுட்டியே. எந்த விஷயத்தை 25 வருஷமா வீட்டுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சனோ அந்த விஷயத்தை என் பொண்டாட்டிக்கிட்ட லட்சுமி. என்ன தடுக்காதீங்க, என்ன விட்டுருங்க. அவங்க சொன்னதெல்லாம் உண்மைன்னு தெரிஞ்சிருச்சு. நீங்க கொலைகாரரா, பயங்கரமானவரா? இவ்வளவு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எப்படி உயிரோட இருக்க முடியும்? எப்படி நான் உங்களோட நிம்மதியா வாழ முடியும்? உங்களை பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு. இனிமே நான் உயிரோட இருக்க மாட்டேன். ஈனமான தொழிலை செய்யற இரக்கம் இல்லாதவரை புருஷன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி நான் உயிரோட இருக்க முடியும்? நான் செத்து போயிடுறேன். உங்களை விட்டுட்டு நான் போக மாட்டேன். அதனால நீங்களும் சாப்பிடுங்க. செத்து போடுமா? கேட்டீங்களா விஷயத்த? என் பொண்டாட்டி சாகணுமா? அது மட்டும் இல்ல,
என்னையும் சாக சொல்றான். என் மேல படிஞ்சிருக்கிற களங்கத்தோட கரை நம்ம குடும்பத்து மேல படிய விடல. நேர்மையான வழியில நம்ம பிரஸ்ல இருந்து வர சம்பாத்தியத்தை வச்சுதான் நம்ம குடும்பத்தை நடத்துறேன்டி. சாகப்போற அமைவா. ஏய் பசங்களா, என் பலத்தை பூரா புரிஞ்சுக்காம பலகீனத்தோட விளையாண்டுட்டீங்களா? இப்பவும் சொல்றேன், ஒரு பயனை என்ன அசைச்சுக்க முடியாது. என் மூளை என்னைக்குமே துருபிடிக்காம ஷார்ப்பா இருக்கும். ஏன் தெரியுமா? வாழ்க்கையில இதுவரைக்கும் நான் எந்த தப்பும் பண்ணது கிடையாது. தெரிஞ்சோ தெரியாமலோ நல்லவங்க மனச புண்படுத்தினது கிடையாது. வாங்க. ஏன் பயப்படுற? நீங்க தானே மிஸ்டர் தீனதயாளு? அது மட்டும் எனக்கு தெரியாது ஒரு ஆனர். நான் ஒரு அனாத, சேரியிலேயே வளர்ந்தவன். யாரோ எனக்கு தீனன்னு பேர் வச்சாங்க. கால ஓட்டத்துல ஜனங்கள்லாம் சேர்ந்து தயாளன்னு அது கூட ஒட்டிட்டாங்க. மிஸ்டர் தீனதயாளு, ப்ராசிக்யூஷன் தரப்பாளங்களை கேட்டீங்க. இப்போ உங்க தரப்புல உங்க சார்புல வாதாடத்துக்கு வக்கீல வச்சிருக்கீங்களா? இல்ல வக்கீல் வேணுமா? வேண்டாம். வராத. என் வாழ்க்கையே கோர்ட்டு சீல தான் ஆரம்பமாச்சு. பராசக்தி கிருபையால எனக்கு நானே பேசினாதான் கௌரவம். வேற யாராவது வச்சா யாரு சொல்றதையோ கேட்டுக்கிட்டு விஷயத்தையும் மாத்தி விடுவாங்க. நமக்கு கஷ்டமா போயிடும். அதனால எனக்கு நானே வாதாடுறதுக்கு கனம் கோட்டார் அவர்கள் அனுமதி தரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஐ பர்மிட். யூ கேன் ஆர்கியூ. தேங்க்ஸ் யுவர் ஆனர். மிஸ்டர் தீனதயாளு, உங்க மேல சுமத்தப்பட்ட குற்றங்களை நீங்க ஒத்துக்கிறீங்களா? இல்லை. யுவர் ஆனர், என் மீது சுமத்தப்பட்ட கொலை குற்றம் சம்பந்தமா சர்க்கார் தரப்பு சாட்சி நம்பர் 1 மிஸ்டர் சத்யநாதனை நான் விசாரிக்க விரும்புகிறேன். உங்க பேரு தானே சத்யநாதன்? ஆமா. என்ன உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. என்ன பார்த்தது இல்ல. கொலை நடந்த இடத்துல பார்த்திருக்கேன். அதுக்கு முன்னால என் கூட பழகிறது இல்ல. எந்த குறகாரம் கூட எனக்கு பழக்கம் கிடையாது. இது கோர்ட். இந்த மாதிரிலாம் இங்க பேசக்கூடாது. சத்யநாதன், ஆனந்தன்கிற வியாபாரி உங்களுக்கு தெரியுமா? ஆனந்தனா? அது யாரு? தெரியாது. யுவர் ஆனர், எக்ஸிபிட் நம்பர் 2 போட்டோ அவர்கிட்ட காமிக்க சொல்லுங்க. எஸ். போட்டோவை நல்லா பாருங்க. ஆனந்தன் உங்களுக்கு தெரியாது? தெரியாது. யுவர் ஆனர், ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். மிஸ்டர் ஆனந்த், உங்களுடைய தொழில் என்ன? இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ். என்ன போதைப் பொருள்களா? அது நீங்க செய்யறது. என்ன, நீங்க தான் காட்டல் மில் ஓனர் ஆச்சே. ஜெர்மன்ல இருந்து பிரிண்டிங் மிஷின் இருக்காங்க வரவழைச்சீங்க. அது வந்து துணி மேல அச்சடிக்க. என்ன 100 ரூபாய் நோட்டை துணியில பிரிண்ட் பண்றீங்களா? இல்லையா. யுவர் ஆனர், என் மேல 3 விதமான கேசுகள் போட்டிருக்காங்க. அது சம்பந்தப்பட்ட சாட்சிகள் விசாரிச்சுட்டாங்க. ஆனா ஒரு கேஸுக்கும் இன்னொரு கேஸுக்கும், ஒரு சாட்சிக்கும் இன்னொரு சாட்சிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொல்றார். நான் சொல்றேன் சம்பந்தம் உண்டு. என்னால் அதை நிரூபித்து காட்ட முடியும். அதுக்கான ஆதாரங்களை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றதுக்கு உங்களுடைய மேலான அனுமதி தேவை. எஸ், யூ கேன் ப்ரொசீட். ப்ளே. யுவர் ஆனர், யார் ஒருத்தரை ஒருத்தர் தெரியாதுன்னு சொன்னாங்களோ அத்தனை பேரும் ஒரே இடத்துல இருக்கிறத பாருங்க. நான் சொல்றத கவனமா கேளுங்க. நம்பர் 1, என்னுடைய பார்ட்னர் சுந்தரத்தோட தொல்லை தாங்க முடியல. அதனால அவனை கொலை செஞ்சுட்டு அந்த கொலையை தீனதயாளு தான் செஞ்சான்னு தடயங்களை உண்டு பண்ணணும். நம்பர் 2, போதை மாத்திரை பொருள்களை தீனன் கார்த்திக்கிலே மறைச்சி வச்சா போதும். அவனால கள்ள நோட்டு அடிக்கிறதுக்கு சான்ஸே இல்லாம போச்சு. அதனால அந்த பிளாக்குகளை அவன் பிரஸ்லயே கொண்டு போய் போட்டுருவான். என் மேல போட்ட கேசுகள் அத்தனையும் பொய்ன்னு நிரூபிக்க இதை தவிர வேறு சாட்சியமே தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். இவரா இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு. இல்ல நான் இன்வெஸ்டிகேஷன்ல இதையே மறைக்கணும். போலீஸ்ல முன்கூட்டியே இதையே சொல்லல.
என்ன பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், நான் என்ன இடிச்சவனா? என்ன கூண்டு கூட நிறுத்த போறாங்கன்னு எனக்கு தெரியுமே. வரவன் போறவர்களுக்கெல்லாம் போட்டு காமிக்க இதென்ன ஒளியும் ஒலியுமா? என்ன காப்பாத்தி எனக்கு ஒரு ஆதாரம் வேணா? இது மாதிரி ஒரு சமாச்சாரம் கைவசம் இருக்கிறதா தெரிஞ்சா அத்தனை பயிரை சேர்ந்து நேரம் அழிச்சிருப்பாருங்களே. அதனாலதான் எந்த இடத்துல பத்திரமா கொண்டாந்து போட்டு காமிக்கணுமோ அந்த இடத்துல போட்டு காமிச்சேன். இதன தப்பா? இவரான முன்கூட்டியே போலீஸுக்கு ஏன் சொல்லேன் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கேட்கிறார். அது எப்படி முடியும்? குற்றம் நடந்ததுக்கு அப்புறம் தானே புலன் விசாரணை ஆரம்பமாகுது. கொலை நடந்ததுக்கு அப்புறம் தானே போலீஸே வர்றாங்க. அதுக்கு முன்னாலே வர்றாங்க. ஐயா கொலை நடக்க போது நாம போன் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. உனக்கு புறா தெரிஞ்சிச்சுன்னு நம்மள சாட்சிக்கு இழுக்கிறான். சரியான ஆதாரம் கிடைக்கலன்னா நம்மளே நீதாண்டா கொலை செஞ்சிருப்பேன்னு மாட்டி விட்டுறான். சரி, இப்ப நான் குற்றவாளி இல்லைன்னு நிரூபிச்சுட்டேன். அதை வச்சுக்கிட்டு மதிப்பிற்குரிய நீதிபதி அவர்கள் உடனே என்ன விடுதலை செய்திட முடியுமா? இல்ல நான் கொடுத்த ஆதாரங்களை வச்சுக்கிட்டு அவங்களை அரெஸ்ட் பண்ண முடியுமா? அதுக்கு எவ்வளவு காரியங்கள் இருக்கு, ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. சோ ஒரு குற்றவாளியை பிடிச்சு அவன் குற்றத்தை ஊர்ஜிதப்படுத்துறது சாதாரண காரியம் இல்லை. ஏன் தெரியுமா? நீதிக்கு காது மட்டும்தான் இருக்கு, கண் இல்ல. சட்டம்ங்கிறது ஒரு ஜட்கா வண்டி குதிரை. பக்கத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாம கண்ணுக்கு முகப்பட்டா போட்டுக்கிட்டு நேர ஓடிக்கிட்டே இருக்கும். சட்டம்னா என்ன? எதுக்கு பேர் சட்டம்? படிச்சவனுக்கு வேலை வாங்கி தர முடியாத சட்டம், நாணயத்திற்கு கை கொடுக்க முடியாத சட்டம், பசிக்கு சோறு போட முடியாத சட்டம், பசிக்குதுன்னு சாக போனான்னா தற்கொலை முயற்சின்னு அவரை கைது பண்ற சட்டம், மானம் போனாலும் பரவாயில்லைன்னு குடும்பத்தை காப்பாத்த நினைக்கிற பொண்ணு விபச்சாரின்னு சொல்லி அவரை தேடி பிடிக்கிற சட்டம். பாவரனை பல செக்ஷன்ல பிடிக்குது, பணக்கார பாக்கெட்டுக்குள்ள ஓடி ஒளிஞ்சுக்குதுன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. காது இருக்குல்ல, கஷ்டமா இருக்கு இவரான கேட்கறதுக்கு. பட்ட பகல்ல நடு ரோட்ல ஒரு பொண்ணு நடந்து போறான். 4 தடிப்பை அவன் கையை பிடிச்சு இழுக்கிறாங்க. பாக்குறவன் நமக்கு நான் பேசாம போறான். நான் அப்படி போவேன்னு நினைக்கிறீங்களா? சட்டம் வந்து அவளை காப்பாற்றுற வரைக்கும் எதிர்பார்த்துக்கிட்டு நிப்பேன்னு நினைக்கிறீங்களா? பலாத்காரத்தை தடுக்க பலாத்காரத்தை தான் உபயோகிப்பேன். இது நான் திட்டப்பட்டு செய்யறது இல்ல, உணர்ச்சியில செய்யறது, மனிதாபிமானத்துல செய்யறது. இது தப்பா? அதுக்காக சட்டத்தை உங்க கையில எடுத்துக்க முடியுமா? இடிச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? இவரான பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொல்றாரு நடக்கிறத பார்த்துக்கிட்டு சும்மா இருன்னு. இதையத்தான் பகவான் சொன்னாரா, சம்பவாமி யுகே யுகேன்னு. எப்படி நடக்கிறத பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறது? பக்கத்து வீடு எரியும் போது பார்த்துக்கிட்டு சும்மா இருந்தோம். அதே நெருப்பு நம்ம வீட்டு கூரையிலி ஒழுந்து செக்கச்சவேன்னு சகப்பு சகப்பா சகப்பு சகப்பா எரியும் போது தானே வயிற்றுல அடிச்சுக்கிறோம் ஐயோ அம்மான்னு. இங்கு மிஸ்டர் தீனதயாள் மீது சுமத்தப்பட்ட குற்றங்களை தெளிவாக ஆராய்ந்து பார்த்ததில் அவர் மீது சாட்டப்பட்டுள்ள குற்றங்கள் பிராசிக்யூஷன் தரப்பில் சரிவர நிரூபிக்கப்படவில்லை. ஆன் தி அதர் ஹேண்ட், அக்யூஸ்ட் தான் நிரபராதி என்பதை தகுந்த ஆதாரங்களோடு நிரூபித்து விட்டார். ஆகவே அவரை நிரபராதி என்று ஊர்ஜிதம் செய்து விடுதலை செய்கின்றேன். இருந்தாலும் during the process அவர் மேல் ஒரு குற்றம் சாட்டப்பட வேண்டியிருக்கிறது. மிஸ்டர் தீனதயாள் தன் தரப்பு வாதங்களை சொல்லியிருக்கலாம், நியாயங்களை பேசியிருக்கலாம், சமுதாய பிரச்சனைகளாக இருக்கலாம், தார்மீகமானதாகவும் இருக்கலாம். இருந்தாலும் அவர் பேசிய விதம், சில வார்த்தைகள் உச்சரித்த விதம், இவைகள் கோர்ட்டை அவமதிப்பதே. அவர் உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்கலாம், தெரிந்திருக்க நியாயமில்லை. அதற்கு பெயர் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட். இதே போல் வேறு யாரும் தன் இஷ்டம் போல் பேசக்கூடாது என்பதற்காக அவருக்கு 500 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பு வழங்குகிறேன். ஐயா எல்லாருக்கும் சரிங்க பிளீஸ். இது தர்மத்துக்கு போட்ட அபராதம், நியாயத்துக்கு போட்ட அபராதம். 500 ரூபாய் இல்ல, 5 லட்சம் இருந்தாலும் இது ஐயாவே கட்டிட முடியும். ஆனா இது அவருக்கு போட்ட அபராதம் இல்ல, தர்மத்துக்கு போட்ட அபராதம். அதனால நாம தான் இதை செலுத்தி ஆகணும். எங்க ஏதாவது கொஞ்சம் தயவு பண்ணுங்க. தர்மத்துக்கு போட்ட அபராதம், நியாயத்துக்கு போட்ட அபராதம், நாம தான் இதை செலுத்தி ஆகணும். ஐயா அபராத பணம் செலுத்தலாமுங்களா? செலுத்தலாம், கோர்ட்ல செலுத்துறோம். உத்தரவு. மிஸ்டர்
இதைய வச்சு ஐயா, நீதிக்கு நன்றிங்க. கலா, நீ பிஏ முடிச்சிட்டு என்ன செய்ய போற? எம்ஏ பண்ண போற, அப்புறம் எம்ஃபில் பண்ணுவேன், மேல பிஹெச்டி பண்ணுவேன், அதுக்கும் மேல எல்கேஜி யூகேஜின்னு படிக்க ஆரம்பிக்க போறேன். பக்கம் நம்பர் 46. ஆமா, நீ என்ன செய்யறத உத்தேசம்? நான் ஐஏஎஸ் எழுத போறேன். அடிச்சக்க அம்மாவுக்கு கலெக்டரா கூட ஆசையோ?